மழை காலத்தின் போது அவர் ஒவ்வொரு தெருவுக்காக வந்து அங்கே மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அந்த மழையினால் பாதிக்கப்பட்ட நிலத்தை சிறு சிறு காணொளிகளாக தயாரித்து சமூக வலைதளங்களிலே வெளியிட்டு அரசு அதிகாரத்தை குற்றம் சாட்டுகிற மிக முக்கியமான பொறுப்பினை செய்து கொண்டிருந்தார். அவர் அப்படி செய்ததன் விளைவு ஒவ்வொரு பக்கத்திலும் பிரச்சனைகள் தீரத் தொடங்கின. உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு இளைஞனாக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக இருக்கக்கூடிய தம்பி ஆனந்துக்கு ஓட்டு போட்டா அது மானமுள்ள தமிழனோட ஓட்டு. அதை விட்டுட்டு நாங்க மீண்டும் சாக்கோட்டை அன்பழகனுக்கு தான் குத்துவோம்னா, சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் முதல் முறையாக கும்பகோணத்து வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட போது அவர் அன்பு மருத்துவமனை கட்டினார். பிறகு அடுத்த முறை தேர்வு செய்யப்பட்ட போது அவர் சாக்கோட்டையிலே கல்யாண மண்டபம் கட்டினார். வருடத்திற்கு வருடம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார், பிரியாணி போடுகிறார் என்பதை தவிர கும்பகோணத்திற்கு செய்த சாதனை, கும்பகோணத்திற்கு செய்த நன்மை இவ்வளவு பெரிய புத்தகம் அடிச்சு கொடுக்கிறார், பக்கம் பக்கமா இருக்கு. அதுல கும்பகோணத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செலவு செய்த கணக்கு இருக்கிறது உறவுகளே. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு தொகையை மாநில அளவில் இருந்து பெற்றிருக்கிறார் என்பதற்கான வரவு இல்லை. அப்ப வரவு இல்லாத ஒரு செலவு கணக்கை தான் சாக்கோட்டை அன்பழகன் வீதி வீதியாக உங்களிடத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஊழல்வாதிகளுக்கு, மணல் கொள்ளைக்காரர்களுக்கு, இந்த மக்களையும் மண்ணையும் சுரண்டி கொளுத்தவர்களுக்கு வாக்கென்றால் நம்மை போன்ற ஏமாளிகள் யார் இருக்க முடியும்? கும்பகோணம் எப்படிப்பட்ட ஒரு நகரம்? கும்பகோணம் மகாமக பெருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற பெருவிழா, தென்னிந்தியாவின் கும்பமேளா என்று பாராட்டப்படுகின்ற ஒரு பெருவிழா. ஆனால் இந்த மகாமக பெருவிழாவை ஒரு தேசிய திருவிழாவாக மாற்றுவதற்கு இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அம்மையார் சுதா அவர்களுக்கும் முடியல. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் எந்த ஊர் என்று யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சுதாவைத்தான் இந்த சாக்கோட்டை அன்பழகன் அழைத்து வந்து சென்ற முறை ஓட்டு வாங்கி பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றினார். மீண்டும் மீண்டும் இந்த திமுக, அண்ணா திமுக இந்த 2 கட்சிகளுக்கும் ஓட்டு. ஏன் ஓட்டு போடுறோம், எதற்கு ஓட்டு போடுறோங்கிறது யாருக்குமே தெரியாது. எனக்கு முன்னால் பேசிய எனது தங்கை அனீஸ் பாத்திமா சொன்னது போல நான் பரம்பரை திமுக காரன். அப்படி நீ பரம்பரை திமுக காரனாக இருந்து உதயசூரியனில் ஓட்ட குத்தி உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நீ வசிக்கும் நிலப்பகுதிக்கும் நீ வாழும் கும்பகோணத்திற்கும் செய்த நன்மை என்ன? எந்த மானமுள்ள திமுக காரர்கள் யாராவது சொல்லிவிட முடியுமா? ஒரு டிபேட் வைப்போம், இந்த மேடையிலே பகிரங்கமாக ஒரு சவால் விடுகிறேன், ஒரு டிபேட் வைப்போம், ஒரு உரையாடல் வைப்போம். சாக்கோட்டை அன்பழகன் வந்து உட்காரட்டும், அண்ணா திமுக சார்பிலே ராமநாதன் வந்து உட்காரட்டும், இன்னொன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே என் தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் வந்து உட்காருவான். நீங்கள் செய்த சாதனைகள் என்னன்னு சாக்கோட்டை அன்பழகன் பேசட்டும். தம்பி ஆனந்த் அவர்கள் கேள்வி கேட்பார், பதில் சொல்லட்டும். வருவாங்களா? ஒரு திறந்த வெளி உரையாடலுக்கு வருவார்களா? திமுக காரங்களோ அண்ணா திமுக காரங்களோ தங்களை தாங்களே புகழ்ந்து சூரட்டி அடித்து இந்த சோரை நார வைப்பார்களே ஒழிய ஒருபோதும் மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் எதுவும் செய்யல. இப்ப தேர்தல் வந்துடுச்சு, ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சுட்டான். திமுக ஏற்கனவே மக்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறது, கலைஞர் தொகை. அதுவும் பாருங்க, கலைஞர் தொகை. கலைஞர் திருவாரூரிலே விவசாயம் செய்து வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி நிலத்தில் வேர்வை பூக்க பூக்க உழைத்து சம்பாதித்த காசை சென்னை அவரது மகன்
ஸ்டாலினுக்கு அனுப்பி அதை ஸ்டாலின் உங்களுக்கு தருவது போல கலைஞர் தொகை, கலைஞர் மகளிர் தொகை, அது 1000 ரூபாய். உடனே எடப்பாடிக்கு கோபம் வந்துருச்சு. ரோசக்கார் இல்லையா, தமிழ்ந்தே போய் முதலமைச்சர் ஆனார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு, நான் 2000 ரூபாய் தரேன். இப்ப இன்னைக்கு ஒரு ஆள் கிளம்பிட்டான், நான் 2500 ரூபாய் தரேங்கிறான். யாரு? இந்த விஜய். மக்களை எப்படி பத்திரிக்காம பாருங்க. ஒரு படத்துல வரிசையா பைத்தியம்லாம் வரிசையா உட்கார்ந்துருக்கும் பாருங்க. 1000 ரூபாய், 2000, 4000, 10,000 சொல்லி பிம்பிளிக்கா பிலிப்பியும் வாங்க பாருங்க. அப்படி பிம்பிளிக்கா பிலிப்பியாக மக்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள் உறவுகளே. என் தம்பி யூசப் கேட்டான், அண்ணா இப்படி ஒவ்வொரு கட்சியும் இலவசம் தருதே, நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா எது இலவசம்னு நான் வந்து சில விஷயங்களை மேடையில் சொல்ல போறேன்டா தம்பின்னு சொல்லியிருக்கிறேன். எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா வீடு வீடு வந்து நாங்க வந்து மாவு அரைச்சி தருவோம், சாமா விலைக்கு தருவோம், வீட்டு வாசல முன்னாடி உட்காந்து கோலம் போடுவோம், உங்களுக்கு கை கால் அடிச்சுன்னா கால் கையை அமுக்கி விடுவோம். ஏய், இதுக்கான அரசியல் ஏண்டா? இலவசம் கொடுப்பதை போட்டி போட்டி போட்டுக்கொண்டு மக்களை சோம்பேறிகளாக ஆக்குவதற்கு பெயர் தான் அரசியலா? ஏய், இலவசம் கொடுப்பதை நிறுத்து, அதற்கு பதிலாக மக்களை இலவசம் பெறுவதற்கு கையெழுந்து வைக்காமல் அவனது சொந்த தெம்புல வாழ்வதற்கான வேலை வாய்ப்பை கொடுறா. அயோக்கிய பயல்களா, திருப்பி திருப்பி எதுக்குடா மக்களை ரேஷன் கடைக்கு முன்னால் நிற்க வைக்கிற பிச்சைக்காரர்களாக எதுக்குடா மாத்துறீங்க? எதுக்குடா மாத்துறீங்க? இதுல இந்த நடிகை வேற குறுக்க வந்துகிட்டு மகளிர் தின கொண்டாட்டம். யாரு இவரு? யோக்கியமானவர். இவரு குடும்பமே வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. இவரு பொண்டாட்டி கேஸ் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கு. இவரு ஊர்ல உள்ள பொண்ணுகளை எல்லாம் வாழ வைப்பாராம். தாய்மாமன் சீரா அடிச்சு விடுறான். அண்ணன் விட்டு சீரு, தாய்மாமா மோதிரம், சித்தப்பா தலை சீ விடுவாரு, பெரியப்பா வந்து உங்களுக்கு வந்து புடவை எடுத்து கொடுப்பாரு. டேய், என்னடா நினைச்சீங்க இந்த அரசியலை? நாங்களாம் என்னடா பாவம் செஞ்சோம்? அயோக்கிய பயல்களா. டேய், உங்களுக்கு எல்லாம் சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் ஏதாவது இருக்காடா? முதல்ல ஏதாவது இருக்கா? ஒரு மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. நானும் போன டிவியை பார்க்க முடியலங்க. போட்டி போட்டுட்டு அடிச்சு விடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் போய் ஸ்டாலினோட சேர்ற நிகழ்ச்சியை நேரலை போடுறான். அதுல உட்காந்துட்டு ஸ்டாலின் அடிச்சு விடுறாரு. 5 வருடம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலேங்கிறாரு. திராவிட மாடல் ஆட்சியில் என்ன நடந்துச்சு? ஊர் ஊரா கற்பழிப்பு நடந்துச்சு. தனியா ஒரு பொம்பளை புள்ள ரோட்ல நடந்து போக முடியாது. தெருவெங்கும் கஞ்சா, தெருவுக்கு தெரு சாராய கடையை திறந்து வச்சு தமிழ்நாட்டுல குடி நோயாளிகள் பெருகி போயிட்டான். இந்தியாவிலே அதிக விதவைகள் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு மாறி போய் கிடக்கு. ஆசியாவில் 6வது பெரிய பணக்கார குடும்பமா இருந்த கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் இன்னைக்கு 3வது பெரிய பணக்கார குடும்பமா உயர்ந்திருக்கு. இதை தாண்டி என்னடா செஞ்சீங்கன்னு கேட்டா எவன்டையும் பதில் இல்லை. இந்த திமுக அண்ணா திமுக இந்த இருவரும் கேடு. இந்த புதுசா வந்து இருக்குது பாரு இந்த தமிழக வெற்றி கழகம், அது இந்த 2 கட்சியும் தோக்கடிக்க முயற்சி பண்றான். எதுல? ஊழல்ல, ரசிக மனப்பான்மையில, தற்கூரி தனத்துல, அறிவிகட்ட தனத்துல இந்த 2 கட்சியை தோக்கடிக்க நினைக்கிறான். மீண்டும் அடிமைகளை உருவாக்க விஜய் திட்டம் போடுவதன் விளைவுதான் இந்த தமிழக வெற்றி கழகம். இந்த பொம்பளைங்க உட்காந்து துண்டை சுத்துறாளுங்க. என்ன என்ன சாதனை பண்ணிட்டாரு விஜய்? வந்து என்ன பண்ணாரு? இப்ப நம்ம தஞ்சை மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை, நமக்கு வந்து மீத்தேன் எரிகாற்று எடுக்கிற பிரச்சனை, காவிரி நதிநீர் சிக்கல். இங்க செங்கிப்பட்டியில வந்து தஞ்சாவூர்ல வந்து பேசினாரு விஜய். இந்த 2 பிரச்சனையை பத்தி, காவிரி நதிநீர் சிக்கலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாறு பிரச்சனையில தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன? சொல்ல மாட்டான். ஏன்னா ஸ்கிரிப்ட்ல இல்ல. ஸ்கிரிப்டை தாண்டி படிக்க மாட்டாரு. ஸ்கிரிப்ட்லயே அடுத்த பக்கம் பார்க்க PTO பேஜ் 10 ஓவர்னு போட்டாதான் அவர் அதை பார்த்து பக்கத்தை புரட்டுவார். இதெல்லாம் எங்க போய் சொல்றது, எங்க போய் முட்டுறது? கோமாளிகளா மக்களை மாற்றி வைத்துக் கொண்டு தேர்தல் வந்தா போதும் திருட்டு போய மாதிரி வருவாங்க. கரண்ட் நின்றும். இங்க பாருங்க, இன்னும் 4-5 நாள்ல தேர்தல் அறிவிக்கப்பட போறான்.
தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு கரண்ட் போகும். அதுக்கு முன்னாடி ஏன் கரண்ட் போலன்னா, அது வரைக்கும் இந்த வீட்டில் திமுக காரன் இருக்கிறான், இந்த வீட்டில் அண்ணா திமுக காரன் இருக்கிறான், இந்த வீட்டில் நாம் தமிழர் கட்சிக்காரன் இருக்கான்னு இவங்க குறிச்சு வச்சுப்பாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு திருட்டு பய மேல் வீட்டில் வந்து கொடுப்பான். 5000 ரூபாய் வச்சுக்க, 2000 ரூபாய் வச்சுக்க, 3000 ரூபாய் வச்சுக்கணும். நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி பிஸ்கட்டை போட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றி இவன் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரானா அவன் எதுக்குடா வரான்? எதுக்கு வரான்? மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறானா? ஒரு நல்லது இந்த கும்பகோணத்திற்கு ஒரு நல்லது இந்த பாலக்கரையில, இந்த பாலத்தை விடுங்க, அந்த பாலக்கரையில, அந்த பாலக்கரையில தினந்தோறும் காலை 8 மணி முதல் 11 மணி வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு நிக்குது. சாக்கோட்டை அன்பழகன் என்னைக்காவது அதை எட்டி பார்த்திருப்பாரா? எட்டி பார்த்திருப்பாரா? தெருவெங்கும் குப்பைகள் அல்லாம கிடக்குது. இந்த ரோடு பாருங்க, நீங்க உட்காந்துருக்கீங்க, புது ரோடு, பழைய ரோட்டுக்கும் புது ரோட்டுக்கும் அரடி வேணாங்க, இன்ச்சு கணக்கு தாங்க வச்சிருக்கேன். மேல எடுத்து தாரை ஊத்தி விட்டு போயிட்டேன். தேர்தல் வருது, நீங்க நினைச்சுக்கணும் ரோடு போட்டா ரோடுன்னு. அயோக்கிய பயல், என்ன ரோடு போட்டான்? என்ன தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்தான்? எங்க தெருவில் ஒரு தண்ணீர் குழாய் இருக்கிறது உறவுகளே, தண்ணீர் குழாய். அந்த தண்ணீர் குழாயில எப்ப தண்ணி வரும்னு எவனுக்குமே தெரியாது. அதனால அந்த தண்ணீர் குழாய் முன்னாடி யாரும் தண்ணி பிடிக்க போறது இல்லை. அதுவா தண்ணி புகுந்து தண்ணி எல்லாம் ஊத்தி எங்க தெருவே சேரா கிடக்கு பாலக்கரையில. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பேருந்து நிறுத்தகம் இருக்கிறது. 35 லட்சம் ரூபாய் அதுக்கு செலவு. அன்பு தனது சாதனை பட்டியலை காட்டியிருக்கிறாரு. கும்பகோணம் பாலக்கரையிலே பேருந்து நிறுத்துமிடம் கட்டியதற்கு 35 லட்சம் ரூபாய் செலவுன்னு. தயவு செய்து இந்த கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களோ இல்லை மானமுள்ள ரோஷமுள்ள திமுக கரை வேட்டி கட்டி கொண்டிருக்கின்ற திமுக காரர்களோ எங்க தெருவில் வந்து பாரு. அந்த பேருந்து நிறுத்தகத்துல குப்பையை அடுக்கி வச்சிருக்கிறானுங்க. குப்பையை அங்க எந்த பேருந்தும் நிறுத்துவது இல்லை. பாலக்கரை முனையில நிறுத்திட்டு போயிடுறான். அப்புறம் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா, இப்ப அன்பு வந்து கல்யாண மண்டபம் கட்டியிருக்கிறாரு. அடுத்த அன்பு வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட வேண்டாமா? இப்ப மீண்டும் அன்புக்கு தான் ஓட்டு, திருப்பி அவர் தான் வேட்பாளரா. இந்த பக்கம் ராமநாதன் சொன்னாரு, ஜெயலலிதா எப்போது ஆட்சிக்கு வருகிறாரோ அப்போதுதான் நான் சட்டமன்ற உறுப்பினராக மாறி கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இதுவரைக்கும் ராமநாதனுக்கு கல்யாணம் நடக்கல. இனி சட்டமன்ற உறுப்பினராகவும் மாற போறதில்லை. ஒரு சக வழக்கறிஞராக என் அண்ணன் ராமநாதனுக்கு நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் சீக்கிரமா கல்யாணம் பண்ணீங்க. ஒருபோதும் அதிமுக கும்பகோணத்தில் வெல்ல போவதில்லை. அப்போ இங்க ஒரு சரியான தேர்வு தேவைப்படுகிறது உறவுகளே. ஒரு படித்த இளைஞன், ஒரு பண்பான இளைஞன், ஒரு வழக்கறிஞன், அவன் வர மக்களுக்கு நல்லது செய்வோம், மக்களுக்காக போராடுவோம், மக்களின் குறை தீர்க்க முன்னாடி நிப்போம் ஓடி வரான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஓட்டுக்கு ஒரு பெருமை, ஒரு கம்பீரம். திருப்பி திருப்பி உதயசூரனுக்கு ரெட்டலைக்கும் இப்ப இந்த விசில் பயலுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது? என்னையா நடக்க போகுது? ஒரு இளவு நடக்க போறதில்லை. இந்த ஜனநாயகத்தில் பற்றுறுதி கொண்டு எவனுக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்காம, எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காம, கடந்த 3 தேர்தல்களாக தனியே நின்று இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 36 லட்சம் ஓட்டை வாங்கி நிற்கிறோம். இந்த சீமான் தம்பி தங்கைகளை பாருங்க. உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீதே ஒரு மதிப்பு வரும். சாதாரணமா 2%, 1% ஊருக்கு 100 ஓட்டு வச்சிருக்கவங்க கூட அறிவாலயம் பக்கத்திலேயே அதிமுக ஆபீஸ் பக்கத்திலே நின்றுகிட்டு சூட்கேஸ் வாங்கலாமா, நமக்கு ஒத்த சீட்டு கேட்கலாமா நிக்கிறப்ப 36 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு 8.22 விழுக்காடு ஓட்டை கையில வச்சுக்கிட்டு நிக்கிற எங்களை நோக்கி எவ்வளவு பேர் விலை பேசியிருப்பான். ஆனாலும் விலைக்கு போகாமல் தமிழர் தேசிய விடுதலைக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இப்படிப்பட்ட எங்களை போன்ற இந்த இனத்திற்காக, மொழிக்காக, நிலத்திற்காக போராடுபவர்களை ஆதரிக்க வேண்டியது உங்களது கடமை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினராக தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் ஆவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என் தங்கச்சி அனீஸ் பாத்திமா சொன்னது போல, ஓட்டு போறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சுப்பார். இந்த மண்ணில்
திமுக செய்த கெடுதல்களை பற்றி யோசித்துப்பார். அண்ணா திமுக செய்த ஊழல்களை பற்றி யோசித்துப்பார். இன்னொரு பக்கம் பிஜேபி மிகப்பெரிய ஆபத்து. தமிழ்நாட்டில் பிஜேபி என்ற நாசசக்தி, உண்மையிலே நாசசக்தி, அவன் வரவே கூடாது. அப்படிப்பட்ட பிஜேபி அண்ணா திமுக தோளில் ஏறி வர முயற்சிக்கிறான். அப்போ இந்த இரண்டு கூட்டணிகளும் வரக்கூடாது. மூன்றாவதாக ஒருத்தன் நிற்கிறான். அவன் இந்த இரண்டு கூட்டணியும் தாண்டிய மிகப்பெரிய சீரழிவு விசில். அவனை விட்டீங்கன்னா கரூர்ல நடந்த மரணம் போல குடும்பத்துக்கு குடும்பம் மரணம் நடக்கும். 41 பேர் செத்து போனப்போ கூட துக்கம் கேட்க கூட போகாத தலைவன். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட 41 பேரை கொலை செஞ்சிட்டோமே என்ற குற்ற உணர்வு இல்லாத ஒரு தலைவன். பொண்டாட்டி பிள்ளைய ரோட்ல நிக்க வச்சு கதற விட்டு ஊரு பொம்பளைகளை காப்பாத்திடுவோம்னு உதார் விடுற தலைவன். அவனை ஒழிக்கணும். அப்போ இந்த 3 கட்சிகளுக்கு மாற்றாக 234 தொகுதிகளில் 117 இடம் ஆண்களுக்கு, 117 இடம் பெண்களுக்கு என்று பாலியல் சமத்துவத்தோடு நிற்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் மதிப்பு மிகுந்த வாக்கினை தம்பி வழக்கறிஞர் ஆனந்திற்கு தாருங்கள் தாருங்கள் என உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உறவுகள், ஒற்றை வாக்கு மானமுள்ள தமிழர்களின் வாக்கு, ஒற்றை வாக்கு சிந்தனை உள்ள நல்லோர்களின் வாக்கு, ஒற்றை வாக்கு நல்ல இந்த நிலமும் நாடும் நன்றாக வாழ வேண்டும் என்று சிந்திப்பவர்களின் வாக்கு. அது விவசாயிக்கான வாக்கு, உங்கள் வாக்கு. நமது சின்னம் விவசாயி, நமது வேட்பாளர் வழக்கறிஞர் மோ ஆனந்த். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் மோ ஆனந்த். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். அனைவரும் வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. நாம் தமிழர்.